ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் இலங்கைக்கு சேது அமைக்கும் கட்டம். ராவணனுடன் போர் புரிந்து சீதா பிராட்டியை சிறைமீட்க வானரர்களை இலங்கைக்கு கூட்டுச் செல்ல வேண்டும். இலங்கைக்கும் பாரதத்துக்கும் இடையே 100 யோஜனை தொலைவுள்ள ஆழ் பெருங்கடல். எனவே ஆழி நடுவே அணை கட்ட ஸ்ரீராமனும் உபதேசிக்க வானரர்களே அந்த அணையை கட்டினர். இதுவே ராமர் சேது உருவான கதை. ஆனால் இந்த சேதுவை கட்ட மற்றொரு உயிரினமும் உதவியது. யார் தெரியுமா? அணில்கள். ஆம், அணில்களும் அந்த சேது கட்டும் கைங்கரியத்தில் பங்கேற்றனர். உருவத்தில் சிறியது ஆனாலும் தன் சக்திக்கு ஏற்ப கைங்கரியம், அதுவும் ஸ்ரீராம கைங்கரியமாயிற்றே. கிடுகிடுவென ஓடி ஓடி கைங்கரியம் செய்தனவாம். இந்த அணில்கள் என்ன செய்யுமாம் தெரியுமா? முதலில் கடலில் குளித்து தன் மேனியை ஈரம் செய்து கொள்ளுமாம். பின் கடல் மணலில் நன்கு புரண்டு கொள்ளுமாம். கடல் மண் தன் மீது நன்கு ஒட்டி கொள்ளுமாறு செய்யுமாம். பின் ஆடாமல் அசையாமல் சென்று அப்பாலத்தின் 2 பாறைகளுக்கு நடுவே நின்று தன் மீது இருக்கும் மணலை கிடுகிடுவென உதிர்த்து விடுமாம். அம்மணல் பாறைக்கு நடுவே கெட்டியாக பிடித்து கொள்ளுமாறு கலவை போல ஆனது. குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அழைகளுற்ற சலமிலா அணிலம் போலே. உருவத்தால் சிறியதானாலும் சரி, பெரியதானாலும் சரி, சரீரத்தால் இது மானுட சரீரம், மிருக சரீரம், இது பறவையின் சரீரம் என்று மாறுதல் உண்டு. அதன் உள்ளிருக்கும் ஜீவாத்மா அனைத்துமே அந்த பரமாத்மா ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரனுக்கு ஆட்பட்டதே. அனைவருக்குமே பேதமின்றி அவனிடம் என்றுமே உரிமை உண்டு. அவன் கைங்கரியத்துக்கு உரிமை உண்டு. இதை உணர்ந்தபடியாலே பகவான் கைங்கரியத்தின் ஏற்றத்தை ஆண்டாள் பாடுகின்றாள். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாராயணா, நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும் எடுக்கும் ஒவ்வொரு அவதாரத்திலும் நானும் உன்னுடனே பிறக்க வேண்டும். உனக்காக பல கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். உனக்கே எம்மை அர்ப்பிக்க வேண்டும் என்று திருமகளான ஆண்டாள் திருமாலிடம் விண்ணப்பிக்கின்றாள். உருவத்தில் சிறியதே ஆயினும் தன்னுடைய சரீரம் கொண்டு பின்தங்காமல் தன்னால் இயன்ற கைங்கரியம் செய்து ஸ்ரீராம பக்தியில் ஈடுபட்ட அந்த அணில்களிடத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? சற்று சிந்தித்து செயலாற்றுங்கள். ஜெய் ஸ்ரீராம்.